தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை 75,000ஆக உயர்த்திருப்பது போதாது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் 75,000 வரை தள்ளுபடி செய்தது போதாது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என ஏற்கனவே அறிவித்த விஜய் தற்பொழுது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அன்புமணி அவர்கள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்? சலோமி வணக்கம். 75,000 ரூபாயாக உயர்த்தியிருப்பது போதாது, சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இப்போது கடன் தள்ளுபடி தொகையை 75,000ஆக உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானதாக அல்ல என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் கடன் வாங்கிய சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கு கூடுதலாக வாங்கிய விவசாயிகளின் கடனில் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மராட்டிய மாநிலத்தில் 55.72 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்திருப்பதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல தமிழ்நாட்டிலும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அரசுக்கு எந்தவித தடையும் இல்லை. எனவே தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாகவும் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50 விழுக்காட்டையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை 75,000ஆக உயர்த்தியிருப்பது போதாது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் 75,000 வரை தள்ளுபடி செய்தது போதாது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என ஏற்கனவே அறிவித்த விஜய் தற்பொழுது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அன்புமணி அவர்கள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்? சலோமி வணக்கம். 75,000 ரூபாயாக உயர்த்தியிருப்பது போதாது, சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இப்போது கடன் தள்ளுபடி தொகையை 75,000ஆக உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானதாக அல்ல என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் கடன் வாங்கிய சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கு கூடுதலாக வாங்கிய விவசாயிகளின் கடனில் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மராட்டிய மாநிலத்தில் 55.72 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்திருப்பதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல தமிழ்நாட்டிலும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அரசுக்கு எந்தவித தடையும் இல்லை. எனவே தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாகவும் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50 விழுக்காட்டையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்
தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.